இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாந்தி எடுக்கிறது உறுதிங்க. இப்போ ரீசெண்டாக லீ க்ரோனின் இந்த மம்மி படத்தை போய் தியேட்டரில் போய் பார்த்தேங்க. போய் பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்னு தான் நமக்கு தோண வச்சிருச்சு. ரெகுலராக இருக்கிற ஒரு மம்மி படம் நினச்சிதாங்க இந்த படத்துக்கு போய் பார்த்தேன். ஆனால் பயங்கரமாக மிரட்டி விட்டாங்க. நிறைய டிஸ்கஸ்டிங்கான நிறைய சீன்ஸ் இருக்குது. 18+ மட்டும் இந்த படத்தை பாருங்க. ஏன்னா இந்த படத்தில் நிறைய ரத்த காட்சிகள்லாம் இருக்குது. அதை விட உங்கள் வயிற்றை பரட்டி விடுற மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியோட எஜிப்தில் இருக்கிற கெய்ரோல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அவங்க பொண்ணு கேட்டி பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் காணாம போயிடுறாங்க. காணாம போன அவங்க ஒரு 8 வருஷம் கழிச்சு மம்மிகளை வச்சிருக்கக்கூடிய சவப்பெட்டியில அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு முழுக்க சுருங்கி போய் நகம்லாம் பெருசு பெருசா வளர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு உயிரோட இருக்குங்க. இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு தேவை குடும்பத்தோட அன்பான அந்த பாசமும் அரவணைப்பு தான் தேவைன்னு சொல்லி அந்த குடும்பத்துல அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து பத்திரமா பாசமா பாத்துக்கிறாங்க. ஆனா பதிலுக்கு அந்த பொண்ணு ஒண்ணு செய்யும் பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அந்த பொண்ணை யாரு கடத்துனா, அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க, எப்படி அந்த சவப்பெட்டிக்குள்ள அந்த பொண்ணு போச்சு, பாசமா பாத்துக்கிட்ட அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு என்ன கைமாறு பண்ணுச்சுன்றதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ங்க. தரமா இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ்டிங்கான சீன்ஸ் இருக்கு, ரத்த காட்சிகள் நிறைய இருக்கு. ஆனா மிரட்டி விட்டாங்க அந்த படத்துல. இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்குங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நைட் ஷோ போவாங்க. மிரட்டி விட்டாங்க. இந்த வீக்கெண்டுக்கு செம்ம ஒருத்தான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம்.